அப்போ இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் யாருக்கு தெரியும்? ஓகே நண்பா, இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா வண்டி ஐடியல் ஃபீடு எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்மளது என்ன ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கோசரம் பிரிக்கிறோம்னா, இன்ஜின் ஐடியலில் வந்து ஆர்பிஎம் வந்து ட்ராப்பேஜ் ஆகி ஓடும். ஸ்டார்ட் பண்ணி காட்டுறோம், விட்டு ஓடும் இன்ஜின். எப்படி ஓடுது? விட்டு ஓடுது. இங்கே பாரு, இப்போ வந்து 7.5 ஆர்பிஎம் கீழே தான் ஓடிட்டு இருக்குது. இது எதனால் நல்லா தான் ஓடி, இது எதனாலன்னா நாச்சில் வேலை செஞ்சுட்டு வந்து போடவும் அந்த கம்ப்ளைண்ட் வருது. இது எதில் கழட்டு அட்ஜஸ்ட் பண்ணோம்னா, பம்பில் வந்து இந்த போல்ட்டு இந்த போல்ட்டு இது ரெண்டையும் கழட்டி தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். அது வரும், அப்படியே தான் வரும். இது அப்படியே புடி நான் லூஸ் பண்ணி அப்புறம் காட்டுறேன். நல்லா செட்டாக கழுதுமா அப்போ டபுள் எடுத்துருவாங்க. இது செட்டாக கழுந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்க, உள்ளே டபுள் போட்டு யூஸ் விட்டுருக்காங்க. மேலே 2 கப்பு இருக்கும். எல்லா கம்பெனி வண்டியும் இன்லைன் பம்புக்கு எல்லா வண்டியும் இதான் இருக்கும். கரெக்டா? வரீங்க இன்னும் டெப்த்தில் குறைக்கணும்னா வண்டியை ரொம்ப குறைச்சோம்னா இன்ஜின் ஒரு லிமிட்டுக்கு மேலே ஆர்பிஎம் ட்ராப்பேஜ் ஆச்சுன்னா இன்ஜின் விட்டுட்டு ஓடும். அதனால் நமக்கு வந்து ஒரு 6 ஆர்பிஎம் ஓடணும். அதுக்கு மேலே ஓடனா வந்து பவர் ஸ்டேரிங் வந்து டைட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நமக்கு ஒரு லிமிட்டாக வைக்கணும். இதில் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே. இதில் தான் வந்து ஸ்லோ ஸ்பீடு வந்து குறைக்கணும். இந்த நெட்டை 2 லூஸ் விட்டிங்கன்னா ஸ்லோ ஆகும், 2 டைட் பண்ணிங்கன்னா ஸ்பீட் ஆகும். மேக்ஸிமம் இந்த நெட்டை ஒரு மாதிரி லூஸ் விட்டிங்கனாவே ஸ்லோ ஆகிக்கும். இதில் ஸ்லோ ஆகாத பட்சத்துக்கு இதை லூஸ் விடுங்க. அப்புறம் இந்த மாதிரியே போட்டு லாக் பண்ணிட்டு வந்தோம். அவ்வளோதான். அதெல்லாம் கட்டணுமாப்ப சும்மா காமெடி பண்ணிட்டு ஃபன் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. தொழில் ரகசியத்தையும் கற்றுக்கணும். கற்றுக்கிறதுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கணும். ஓகே மண்டை பிடிச்சி போச்சு. அப்புறம் 10 நாள் கழிச்சு ஸ்லோ ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுறான்னு கேட்பேன். எங்கே எப்படி பண்ணுங்க? அப்புறமேட்ட விட்டு அவங்க ஓனர்லாம் வீடியோ பார்த்து பண்ணுவீங்க. கடைசியாக லாக் பண்ணிவிடு. உள்நெட்டை ஃபஸ்ட்டு லாக் பண்ணிவிட்டு அப்புறம் எத்தனை ஆர்பிஎம் ஓடுதுன்னு பாரு. 7.5 ஆர்பிஎம்லாம் இது 2 முள்ளெல்லாம் துடிக்குது. அது எதில் எப்படி பார்க்குறது? எந்த இடத்துல துடிக்குதுன்னு பாரு. 6 ஆர்பிஎம் ஓடுது. 5க்கு அப்புறம் 10 தான் இருக்குது. இதில் எங்கே 6ன்னு பார்க்க 7ன்னு பார்க்க. இந்த நெட்டை போட்டு லாக் பண்ணிட்டா இதில் தான் பம்பு அட்ஜஸ்ட் பண்ணுறது நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. அவ்வளோதான் உங்கள் வேலை. ஓகே நண்பா, இதை மட்டும் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் வேலையே. கம்முடுங்கடா. இந்த நெட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து சின்ன நெட்டு பெரிய வளர்த்தி நெட்டு ஒன்று இருக்கும். அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி விட்ருங்க. 2ம் கீழே உள்ளே செட்டாக கழட்டும். அதனால் வந்து உள்ளே டபுள் எண்டு போட்டு வெளியே ரிஞ்சு போட்டு கழட்டியாங்க. கழட்டிட்டு
இந்த நெட்டை லூஸ் விட்டுட்டு திருப்பிலிக்கு இது போடுற கையிலே வரும். ஒவ்வொன்றும் புதுசாக இருந்தால் வராது. அப்படி டைட்டாக இருந்தால் திருப்பிலி போடுற மாதிரி இருக்கும். திருப்பிலி போட்டு திருப்பினீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை லூஸ் விடுங்க. கம்ப்யூட்டர் சாமி கம்ப்யூட்டர் இதை லூஸ் விட்டிங்கன்னா ஐடில் கரெக்டாக வரும். அப்புறம் அதையும் மீறி இன்ஜின் விட்டு ஓடுற மாதிரி இருந்தால் இந்த ஒரு நூல் டைட் பண்ணி இதை லூஸ் விட்டிங்கன்னா இன்ஜின் ஒரே சீராக ஓடும். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாவே தெரியும். ஓகேவா? இது மேக்ஸிமம் எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, வண்டி வந்து கம்பெனியிலேருந்து வரும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு வண்டியில் 900 RPM, அதாவது ஒவ்வொரு வண்டியிலலாம் 1000 RPM கூட ஓடும். அவங்கள குறைச்சி நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, புது வண்டிங்க அதனால் வந்து பவர் ஸ்டாரிங்லாம் டைட்டாக இருக்கும், அதனால் வந்து குறைச்சி வைக்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. இப்போ லோடிங்கெலாம் அதிகமாக ஓடுறீங்களாம் அதிகமாக செல் போட மாட்டாங்க, ஐடியிலே ஓடிட்டு போகுதுன்னு விடுவாங்க. அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் RPM வந்து ட்ராப்பேஜ் பண்ணி ஓட்டுறது தான் நல்லது. அதாவது ஒரு 7 இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இல்லை நமக்கு ஸ்டேரிங் கட் ஆக மாட்டேங்குதுன்னா அப்போதைக்கு காலில் கொஞ்சம் எக்ஸலேட்டர் கொடுத்து கட் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்புறமேட்டு நிறையா நண்பர்கள் வந்து பம்பு ஓப்பன் பண்ணுறது எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க. முக்கால்வாசி பேர்த்துக்கு வந்து பம்பு ஓப்பன் பண்ணுறதுன்னா பாருந்தா இதில் ஒரு சீல் அடிச்சிருப்பாங்க தெரியுதா, இதை வந்து பேர்த்து விட்டுட்டு இந்த இதில் ஒரு 10-11 நெட்டு ஒன்று போட்டிருப்பாங்க. இந்த நெட்டை லூஸ் விட்டுட்டு இது திருப்பிலி போட்டு திருப்பினோம்னா இந்த இது வந்து இந்தான வந்துச்சுன்னா எக்ஸலேட்டர் அழுத்தினோம்னா இன்னும் ரேஸ் ஆகும் வண்டி. ஓகேவா? இதை தான் வந்து நிறைய பேர் நான் வண்டியை வந்து பம்பை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன்பாங்க. முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா இதை சீலை உடைக்காத எதையே கட்டிங் மிஷினில் இதை கழட்டி விட்டுட்டு இதை எடுத்துவிட்டு கட்டிங் மிஷினில் போட்டு இவ்வளோட போட்டு அறுத்து விட்ருவாங்க வேணுங்கிற அளவு. அப்படியும் பண்ணலாம், அது அவங்களுடைய திருப்தி தான். ஓகேவா? இதை ரேஸ் பண்ணுறதுனால வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால வந்து டீசல் குடிக்கும்னா குடிக்காது. ஏன்னா ஃபுல் RPM கன்யூஸாக நீங்கள் வண்டியை ஓட்டினீங்கன்னா தான் டீசல் குடிக்கும். அதனால் மேக்ஸிமம் யாரும் அது மாதிரி பண்ண மாட்டாங்க. ஒரு எக்குத்துப்பான இடத்துல வண்டி மாட்டிக்கிச்சு, வண்டி வெளியே எடுக்கணும், ரேஸ் பத்தலை அப்படிங்கிறவங்க இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வைப்பாங்க. அதுவும் ஃபுல்லாக வைக்க மாட்டாங்க. இவ்வளோ கட் பண்ணிவிட்டு இந்த RPMல ஃபுல்லாக ரேஸ் பண்ணி வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் டீசல் சேர்த்தி போகும். உங்களுக்கே தெரியும், ஒரு லிமிட்டுக்கு மேலே இன்ஜின் ரேஸில் ஓடினா டீசல் சேர்த்தி போகும்னு தெரியுமில்ல. இல்லை நார்மலாக வண்டி ஓட்டும் போதே ஃபீல்டில் வந்து எனக்கு பிக்கப் ரொம்ப கம்மியாக இருக்குது, எனக்கு பம்பு ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இது வந்து பம்பு ஓப்பனே இல்லை. இப்போயே தெரிஞ்சுக்காங்க, இது ஓப்பனே கிடையாது. எக்ஸலேட்டர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது மட்டும்தான் இதோட வேலை. ஓகேவா? பம்பு ஓப்பன் பண்ணுறதுனா இங்கே பாருங்கள், 10-11 சைஸ் போல்ட்டு போடுறது 4 போல்ட்டு போடுறது கொடுத்துருக்குறாங்களா. இந்த 4 போல்ட்டு கழட்டினீங்கன்னா இதிலிருந்து ஒரு 20 ml ஆயில் வரும். இந்த கப்பு வந்து தனியாக கழட்டி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலே வந்து 12-13 சைஸ் ஸ்பேனர் போடுற மாதிரி ஒரு போல்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதே ஃபார்மேட்டில் இங்கே லாக் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்படி தானே? அதை வந்து நீங்கள் லூஸ் பண்ணணுமா டைட் பண்ணணுமான்னு எனக்கு கிளியராக தெரியல. டைட் பண்ணனா டீசல் சேர்த்தி போகுமா, லூஸ் பண்ணால் சேர்த்தி போகுமான்னு தெரில. ஆனால் இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா தான் வண்டியை வந்து பிக்கப் இன்னும் கூட்டுறதுக்கு குறைக்கிறது இது எல்லா வேலையும் இங்கே தான் நடக்கும். டீசலும் அதே மாதிரி அதிகமாக போகும். இதை வந்து நீங்கள் லூஸ் விடுறதில்ல, ரோட்டில் போகும்போது கொஞ்சம் வண்டி ஸ்பீடாக போகும். இப்போ எனது ஆல்ரெடி நான் பாருங்க இதை உடச்சி திரும்பி ஒரு 2 மாதிரி இருந்தாலும் தள்ளி வச்சுட்டு திரும்பி அதை சீல் அடிச்சுட்டேன். அந்த சீல் கட்டையே இருந்த மாதிரி வச்சு அடித்து மேக்கப் பண்ணிட்டேன். அது மாதிரி பண்ணிக்காங்க. ஏன் அப்படி பண்ணாலும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 25 RPM போகும். கம்பெனியில் வர்றது 21 தான் நம்ம போகும். நான் 25 RPM போகிறதுக்கோசரம் வச்சுருக்கிறேன். அதனால் இதனால் வந்து டீசல் போகுமானா போகாது. ஓகேவா? ஆவரேஜான டீசல் தான் போகும். இதை பிரித்து நீங்கள் நோண்டிட்டிங்கனாவே பம்போட செட்டிங் மாறி போயிடும். திரும்பியும் பம்பு நாச்சில் கடையில் கொடுத்து தான் வந்து செட்டிங்கை அரெஸ்ட் பண்ணணும். ஓகேவா? அப்போ அந்த பக்கம் பானட் ஓப்பன் பண்ணிவிட. அடுத்தது என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்னைக்கு நான் வீடியோ எடுக்க முடியல ப்ரோ. நானும் மேலே இதை அதை கழட்டி விட்டேன். பானட்டையும் சைலன்சர் மட்டும் கழட்டு. அன்றைக்கி என்ன இப்போ வச்சு நான் சொல்லியிருப்பேன், நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன், நாச்சில் மட்டும் கழட்டிட்டு போய் சர்வீஸ் பண்ணிட்டு வந்து போட்டேன்னு. அவ்வளோ சூடாகுது நம்மளுக்கு. பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 4 நாச்சில் மட்டும், அதாவது இந்த டீப்பை கழட்டி விட்டுட்டு இந்த நாச்சில் மட்டும் கழட்டி கொண்டு போய் சர்வீஸ் பண்ணிட்டு போனேன். 190 தான் இருந்துச்சு. இப்போ 260 வைக்கவும் என்ன ஆகி போச்சுன்னா வந்து நார்மலாக இன்ஜின் இந்த செட் பண்ணி வச்சுருந்தது இப்போ வந்து நாச்சில் ப்ரெஷர் அதிகமாகவும் பம்பு கொஞ்சம் லோடு பிடிச்சி ஓடவும் என்ன பண்ணுதுன்னா இன்ஜின் விட்டு ஓட ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் வந்து இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா? ஃபுல்லாக கிளியராக சொல்லியிருக்கிறேன். இந்த நெட்டை ரெண்டையும் இதை வந்து லூஸ் விட்டிங்கனாலும் ஸ்பீடு குறையும், இதை லூஸ் விட்டிங்கனாலும் குறையும். விட்டுட்டு குறையுதுன்னா இதை ஒரு நூல் டைட்டு வைங்க, இல்லைனா இது ஒரு நூல் டைட்டு வைங்க. ரெண்டையும் ஃபஸ்ட்டு கழட்டி லூஸ் விடணும். அப்போ தான் வந்து விரலை வச்சு லைட்டாக சுற்றுனீங்கன்னா தெரியும். இதை கழட்டுறதுனால ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே ஆகாது. த்ரெட்டை கழட்டி வெளியே உருவாதீங்க. ஓகேவா? அப்படியே ஒரு நூல் டைட்டு வைங்க, ரேஸ் வைங்க. அதே மாதிரி இதை போட்டு லாக் பண்ணும் போதே இந்த வளர்த்தி போல்ட் வந்து
நீ லாக் பண்ணதுலேருந்து டைட் பண்ணும்போது சுத்தாத இருக்கிற மாதிரி பிடிச்சிக்காங்க. திருப்பலி போட்டு அதுக்குள்ளே ரெஞ்சையோ டபுள் ஒண்டா போட்டு ஃபஸ்ட்டு இதை டைட் பண்ணிட்டு அப்புறமேட்டு வெளியே நெட்டை போடுங்க. அதே மாதிரி தான் இதுவும். ஓகேவா? அவ்வளோதான் நண்பா. நான் நம்மளுக்கு இன்னும் ஓட்டி பார்க்கல. நாச்சல் ப்ரெஷர் ஏற்றிட்டு வந்துருக்கிறேன். நீங்களும் வந்து பைசா இன்லைன் பம்பாக இருந்தால் டீசல் அதிகமாக போகுது, எனக்கு ப்ரெஷரில் புகை தள்ளல, வண்டி லோடு பிடிக்குமா மட்டும் வண்டி சங்குது அப்படிங்கிற நண்பர்கள் உங்கள்கிட்ட பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்சால் இதை வேலையை செய்யுங்க. தெரியாத பட்சத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒர்க் ஷாப்பில் விட்டு அவங்கள்ட்ட நாச்சலை மட்டும் கழட்டி கொடுக்க சொன்னீங்கன்னா அவங்க எந்த பட்டறை நல்லா நீட்டான பட்டறையாக சொல்கிறாங்களோ அவங்க பட்டறையில் கொடுத்து நீங்கள் நாச்சல் சர்வீஸ் பண்ணிட்டு வந்து போட்டு கொடுத்தீங்கன்னா திரும்பியும் வந்து மெக்கானிக் வந்து பூட்டி கொடுத்துருவாங்க. ஓகேவா? நான் வேறு வண்டி ஏதாச்சும் நாச்சல் சர்வீஸ் பண்ண கொண்டு போனால் எப்படி ப்ராப்பராக நான் பிரித்து கொண்டு போகிறேன்னு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இது இனிமேல் மைலேஜ் தான் செக் பண்ணோம். மைலேஜ் செக் பண்ணுற மாதிரி காட்டுறேன். இது எல்லா வண்டியிலையும் இப்படி தான். நம்மளுது எல்லா வண்டியிலையுமே ஒரு 7.5 RPM தான் வச்சுருப்பேன். மாப்பிள்ளை வேறு என்னமோ பேசுகிறானே அப்படின்னு சொல்லி குறுன்னு என்னையே பார்க்குறான். அவ்வளோதான். அப்புறம் இது பவர் ஸ்டேரிங் ஆல்சீட்டில் மாற்றணும். இதுக்கு இப்படி இதே நோவாவில் அது வேறு மாடல். மாப்பிள்ளை அந்த பானட் திறந்துவிடு. நோவாது ஒரு நிமிஷம் திறந்துட்டு போ. திறக்க தெரியுமா? அது வந்து இன்லைன் பம்பு எந்தெந்த வண்டிக்கு வருதோ மேக்ஸிமம் 50 HP உள்ள இருக்கிற வண்டிகள்லாம் அது மாதிரி தான். இன்னைக்கு மாடல் வண்டிக்கு எப்படி ப்ரோனா தெரியாது எனக்கு. இது இப்படி தட்டு, மேலே தட்டு. தூக் தூக். அது பம்பு போயிடுச்சு. ஓகேவா? அதில் வந்து நாச்சு ஓகே நண்பா. இது வந்து பார்த்துக்கிட்டிங்களா லோட்டரி பம்பு. ஓகேவா? இதில் வந்து ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதுதான் எக்ஸலேட்டர். ஓகேவா? இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் அதில் எப்படி காட்டினேன், ஸ்பீடு வேணும்னா நம்ம எப்படி ஓப்பன் பண்ணி விடுறதுன்னா இதில் பாருங்க சீல் வச்சுருக்கிறேன். இந்த சீலை உடச்சி விட்டு இதில் 10 பேனர் போட்டிருப்பாங்க. இந்த போல்ட்டை வந்து லூஸ் விட்டோம்னா, இந்த நெட்டை லூஸ் விட்டோம்னா வண்டி எக்ஸலேட்டர் அழுத்த இன்னைக்கு எவ்வளோ வேணாலும் இழுக்கலாம். ஓகேவா? இதில் எப்படி ப்ரோ ஐடியல் ஸ்பீடு குறைக்கிறதுனா இது வந்து பைசன் பை மாதிரி கூட இல்லை ப்ரோ. சிம்பிள் தான். பாரு இங்கே ஒன்று கொடுத்துக்குறான்டா. இங்கே விட்டோன்னே இதில் போய் இடித்து தடுத்து நிற்கும். தெரியுதா? இந்த நெட்டை அப்படி ஓப்பன் பண்ணி விட்டு மறையை லூஸ் விட்ட கூட இது அப்படியே ரிவர்ஸில் போக வண்டி அப்படியே ஐடியல் குறையும். ஓகேவா? இதில் வந்து நோவை பொறுத்தவரையிலும் குறைக்கிறது ரொம்ப ஈஸி தான். அடுத்தது டீசல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது எப்படி ப்ரோ நோவோல்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கதா. இதுதான் வந்து நோவில் வந்து டீசல் எவ்வளோ போகணும் என்ன பண்ணுங்கிறத அட்ஜஸ்ட் பண்ணுறது இதுதான். தெரியுதா? தான் நல்லா தெரியுதா? இது சீல் வச்சுருப்பாங்க. ஒரு பம்பில் வந்து எந்தெந்த இடம் சீல் வச்சுக்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம நோண்டக்கூடாதுங்கிறதுக்கோசரம் தான் சீல் வச்சுக்கிறாங்க. இது பாருங்கள் எக்ஸலேட்டர் இதுக்கு மேலே ரேஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இது சீல் வச்சுக்கிறாங்க. இது குறைக்கக்கூடாதுன்னு சீல் வச்சுருந்தாங்க. இது 10 RPM ஓடிச்சு. நான் குறைச்சதுனால தான் வந்து இப்போ வந்து ஐடியலில் வந்து கீன்னு சவுண்டு வருது. அதுக்கு தான் ஏதோ ஒரு ஆல்ட்ரு பண்ணணும். ஓகேவா? அவ்வளோதான் நண்பா. இந்த வண்டியில் வந்து ஒரு ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறது இவ்வளோ தான். நோவாவில் வந்து இந்த நெட்டு 10-11 தான். பெரிய நெட்லாம் போட்டுக்க முடியாது. இதை லூஸ் விட்டு இந்த சாப்பிட்டு லைட்டாக லூஸ் விட்டிங்கன்னா அப்படியே வண்டி ஐடியில் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 9 RPM 10 RPM ஓடும் போது பார்த்துக்கிட்டிங்கன்னா குறைச்சி வச்சுக்காங்க. ஒரு 7.5 RPM ஸ்டாண்டர்டாக இன்ஜின் ஓடினாவே போதும். அதே கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. அப்படி தான் நான் வச்சுக்கிறேன். அதில் என்ன ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு தோணும்னா ரேஸை வந்து குறைச்சிங்கன்னா வண்டி வந்து கொஞ்சம் பவர் ஸ்டேரிங் வந்து ஃப்ரீயாக திரும்ப லைட்டாக டைட்டாக ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். மித்தபடிலாம் ஒன்றுமே ஆகாது. இதுலேயும் அதே தான். பைசன் 415 அதே மாதிரி தான். இதுவும் அப்படி தான். இதில் லூஸ் விட்டுட்டு வேணா இருக்குது. இதில் பாருங்கள் அதில் வந்து பைசன் 5 வந்து பழைய மாடல் ஒரு கம்பி மாதிரி கொடுத்து லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் லேட்டஸ்ட் வண்டிங்கிறதுனால இது பாருங்கள் நல்லா வளைய மாதிரி பிளாஸ்டிக் இதெல்லாம் உடைக்கவே கூடாது. யார் சொன்னாங்களாலும் சரி இந்த சீலை மட்டும் உடச்சிடாதீங்க. இந்த ரேஸு வேணும்னா உடச்சுட்டு ரேஸ் வைக்கிறது குறைக்கிறது இதை பற்றிலாம் ஒன்றும் ப்ராஜனே இல்லை. இதைத்தான் முக்கால்வாசி பேர் நான் பம்பு ஓப்பன் பண்ணிட்டேங்கிறாங்க. ஆக்சுவலி சொல்ல போனால் இது வந்து பம்பு ஓப்பனே கிடையாது. ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தான். பம்பு ஓப்பன்னா இதுதான் பம்பு. இந்த 4 போல்ட்டு கழட்டிட்டு ஓப்பன் பண்ணுறது தான் பம்பு ஓப்பனு. ஓகேவா? அவ்வளோதான். இதே மாதிரி தான் 585லையும் இதுவும் இன்லைன் பம்பு தான். இதுலேயும் சேம் ப்ராசஸர் தான். இதுலேயும் பாருங்கள் சீல் வச்சுருக்கிறாங்க. ஆனால் நான் இதை கூட இதில் இன்னும் உடைக்கல பாருங்கள். அது கம்பெனியில் வச்ச த்ரெட்டு அப்படியே வச்சு லாக் பண்ணிக்கிறாங்க. இது இந்த கப்பை மட்டும் கழட்டாத மாதிரி பார்த்துங்க. இது நாங்கள் ஸ்பீடு குறைச்சி வச்சிட்டோம். 9 RPM இருந்துச்சு, இப்போ குறைச்சி வச்சிட்டோம். அவ்வளோதான் நண்பா. அப்புறம் ஜேசிபி அதுவும் வந்து நோ வண்டி மெத்தடு. ஒரு வண்டியில் வந்து ஸ்பீடு அட்ஜஸ்ட்மெண்ட்டு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா இப்படி தான். ஓகேவா? இதுலேயும் பாருங்கதா இங்கே கொடுத்துருக்குறாங்க உள்ள எல்லாமே. இது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது, அதனால் காட்ட முடியல. ஓகேவா? இது மேக்ஸிமம் டிரைவர் தான் அதிகமாக கேட்குறீங்க.
இவ்வளோ தான் ப்ரோ ஸ்பீட் ஆச்சுமா. விட்டு விட்டு ஓடிச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா அந்த 2 த்ரெட்டையும் மேலே இருக்கிற பெரிய நெட்டை கழட்டிட்டு உள்ளே இருக்கிறத டபுள் எண்டாக ரிஞ்சாக போட்டு கழட்டிட்டு ஒரு நூல் லூஸ் விட்டு ஒரு மேல் நெட்டை லூஸ் விடுங்க, நான் கீழ் நெட்டு லூஸ் விடுங்க. இல்லை ரெண்டும் ஒரு நூல் டைட்டு வைங்க. இன்ஜின் விட்டு ஓடுறது சரி சார்வாயிரும். அதையும் விட்டு ஓட்டினீங்கன்னா அதை மீறினா என்ன பண்ணோம்னா ஸ்பீடாக ஓட்டுறீங்க அதை வேலை பண்ணுவீங்க. ஓகேவா? இதை அட்ஜஸ்ட் பண்ணாவே போதும். யார் எந்த மெக்கானிக் கேட்டாலும் இதை தான் சொல்லுவாங்க, வேறு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி டக்குன்னு நான் ஸ்லோவாக திருப்பினீங்கன்னா ஐடியில் ஓடும்போது நல்லா ஃப்ரீயாக திரும்பிக்கும். இதே வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் வேகமாக திருப்பும் போது ஐடியில் வண்டி ரொம்ப ஐடியில் இருக்கும்போது ஸ்டேரிங் கொஞ்சம் கடித்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். இந்த வீடியோவில் இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா இன்றைக்கி வேலையும் எதுவும் இல்லை ப்ரோ. பாருங்க, இங்கே 2-3 ஜேசிபி, 4 wheel drive 415, இந்த ரொட்டேட்டர் கால் 10 நிமிஷம் ஓட்ட போச்சு. நான் இல்லை, அதனால் வீடியோ எடுக்க முடியல. அப்புறம் 5 அங்கே நிற்கிது, பெரிய வண்டி அங்கே நிற்கிது, கள்ளப்பரு பூட்டியெல்லாம் தான் நிற்கிது. எந்த வேலையுமே இல்லை ப்ரோ, சும்மா இருக்கிறோம். மழை நேற்று சரி மழை பெஞ்சிருச்சா, அதனால் வந்து எதுவுமே இல்லை. ஸோ அதனால் சரி இந்த இன்ஃபர்மேஷனாச்சும் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ப்ரோ இதை ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு தான் ப்ரோ இப்போ எடுத்து போட்டேன். ஓகேன்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன ப்ரோ இவ்வளோ ஷார்ட்டாக முடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். இதில் சொல்ல வேண்டிய கருத்து இவ்வளோ தான் இருந்துச்சு, அதனால் சொல்லிட்டேன். ஓகேவா? அவ்வளோதான் ப்ரோ. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை டெக்னிஷியல்.